ஏமன்ல இருந்து ஹூதிகள் வந்துட்டு இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய அட்டாக் விமான தாவளத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடத்தாங்க. இது ஏன் நடந்துச்சு, எதுக்காக அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ள வரும். Hi friends, welcome back to SJ Tamil Nadu Serial and நான் உங்கள் SJ. சில காரணங்களால் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வீடியோ போட முடியாம ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 4000-5000 ஹவர்ஸ் வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் நம்ம சேனல் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 150 வாட்ச் ஹவர்ஸ் தான். இந்த அளவுக்கு போட முடியாத ஒரு அவசியம் நிலைமை. மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லாம் வந்துட்டு ஆரம்பிச்சு வரனால நம்மளால் வந்துட்டு நம்ம வீடியோ போடுங்க, வீடியோ போட பார்க்குறேன். ஏகப்பட்ட மேட்டர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், தரவுகள்லாம் எடுத்து வச்சுட்டு, ஆனால் நம்மளால் வந்துட்டு பேசினாலும் கூட எனக்கு வந்துட்டு எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லாமல் போகுது. மக்கள் அடையிறதுனால கூடி சீக்கிரத்தில் எல்லாமே சரியாகவும் போகுது. எனக்கு தெரியாமல் எதிர்பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேட்ரு பார்க்குறோம். ஹூதி வந்துக்கிட்டு இஸ்ரேலில் உள்ள பென் குரியன் விமான தாவளத்துக்கு மேலே வந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடத்திருக்காங்க. இந்த அட்டாக்ல வந்துக்கிட்டு ஏகப்பட்ட அட்டாக் நடந்திருந்தாலும் இந்த அட்டாக் வந்து வெளியில வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஏன் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, இதுக்கு பின்னால ஈரான்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்துக்கிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு, அதாவது அணு குண்டு தயாரிப்பு அது சம்பந்தமா. அப்ப ஈரான் கிட்ட வந்துட்டு அமெரிக்கா வந்துக்கிட்டு பேசுறது அவன் ஒட்டுமொத்தமா உள்ள ஆயுதங்களை வந்துட்டு விடணும், அது நடக்காதுங்கிறது முதல்ல வந்து ஆயுதத்துல கோமனி வந்துக்கிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ ஆயுதனா கோமனி வந்துக்கிட்டு முதல்ல திட்டவட்டம் சொல்லிட்டாங்க, அணுசக்தியை பற்றி மட்டும் பேசலாம், அதுவும் நேரடி பேச்சுவார்த்தை கிடையாது, நம்ம ஒரு நடுநிலையை வச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஓமனை வந்துக்கிட்டு நடுநிலையை வச்சு பேசினாங்க. அப்போ இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போ இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தையை வந்து தடுக்கிற விதமாகவும் இதை வந்துட்டு கலைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வேலை பார்த்தோம். இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஈரானுக்கு கடுப்பாயிடுச்சு. நீ என்னையா நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மத்தியில அமெரிக்கா வந்துக்கிட்டு நீ குத்துக்கலைன்னா உன்னை வந்துட்டு குண்டு போட்டு வச்சிடும், ஒத்துக்கலைன்னா குண்டு போட்டு அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்காங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் சேர்த்து தான் வந்துக்கிட்டு ஹூதி வந்துக்கிட்டு அட்டாக் பண்ணாங்க. ஹூதியோட அட்டாக்கு இடக்கையிட அடிக்கடி நடந்துட்டே இருந்துச்சு, பாலஸ்தீன் மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி தான் போட்டாங்க. ஏற்கனவே செங்கடலை வந்துக்கிட்டு கேப்சர் பண்ணிட்டு அதிலே வந்துக்கிட்டு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குள்ள கப்பல்கள் போகாம ஏகப்பட்ட நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டு இருக்க நிலைமையில இந்த ஒரு இதுவும் கூட இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஊதி வந்துகிட்டு டார்கெட் வச்சிருக்கிறது வந்துகிட்டு என்னன்னா வான்பரப்பை மூட வைக்கணும். இஸ்ரேலோட வான்பரப்பை மூட வச்சுட்டாங்கன்னா அதுலயும் வந்துகிட்டு மூடிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நஷ்டம் வந்துடும். அப்போ இவங்க வந்துகிட்டு ஆட்டோமேட்டிக்கா பாலஸ்தீன் விஷயத்துல வந்துகிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இது நடக்குது. இது மட்டும் இல்லாம ஈரான் என்ன செஞ்சிருக்க அப்படின்னா, நீ என்கிட்ட தானே நீ சொல்லிட்டு இருக்க, என்னோட அடியால இருக்கான் பாரு, அவன்கிட்டே உன்னால ஃபேஸ் பண்ண முடியுமான்னு பாரு, அதுக்கப்புறம் நீ ஏங்கிட்டவாங்கிற மாதிரி ஒரு ஊதி அட்டாக் பண்ணது எதை வச்சிருச்சோன்னா சூப்பர் சோனிக் மிசைல் வச்சு அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த சூப்பர் சோனிக் மிசைல் வந்துகிட்டு இவனால டேக்னாலும் சரி அயன்டோம் சரி உண்மைத்தின தடுக்க முடியாம அட்டாக் பண்ணிருக்காங்க. ட்ரை பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட 8 முறை ட்ரை பண்ணிருக்காங்க. 8 முறை ட்ரை பண்ணிட்டும் அது வந்துட்டு தடுக்க முடியாம விழுந்துருக்கு. அப்பவும் இவன் என்ன சொல்றாங்க, நான் கரெக்ட் டார்கெட் வச்சிருக்கோம், நான் பென்குரியன் ஏர்போர்ட் பக்கத்துல தான் டார்கெட் வச்சிருக்கிறேன், ஏர்போர்ட் டார்கெட் வைக்கல, அடுத்து நீங்க ஏர்போர்ட்டே டார்கெட் வைப்பாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம், இஸ்ரேல் அலறதுக்கும் பயப்படுறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மிசைல் விழுந்துட்டு கிட்டத்தட்ட ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 27 மீட்டர் ஆழத்துல வந்துட்டு ஒரு குடி ஏற்பட்டு பெரிய கிணறு தோன்ற அளவுக்கு வந்து கிணறுல ஒரு ஏரியே வந்துகிட்டு உருவான அளவுக்குள்ள ஒரு குழி பள்ளத்தாக்கம் வந்துட்டு உருவாது. இதுதான் இப்ப இவங்களுக்கு பெரிய பயம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, இவங்களுக்கு எல்லாருமே வந்து நாங்க வந்து சேஃபா இருக்கோம், தைரியமா இருக்கோம். ஹமாஸ் வந்துட்டு ராக்கெட் அட்டாக் பண்ணா உடனே அவங்க சைரன் ஒளியா எழுப்பாங்க, எல்லாமே பங்கருக்குள்ள போயிடும். பங்கருக்குள்ள இந்த பங்கர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பூமியில 10 to 20 மீட்டர் ஆழத்துல தான் இருக்கு. 10 to 20 மீட்டர் ஆழத்துல இருக்கு. இது 27 மீட்டர் போயிருக்குன்னா அப்ப இவன் பங்கருக்குள்ள சேஃபா? அந்த ஒரு கொஸ்டின் இப்போ வந்ததுனாலதான் அங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே, மிகப்பெரிய பயமே வந்துட்டு உருவாயிருக்கு. இது மட்டும் இல்லாம அமெரிக்கா வந்துகிட்டு இப்போ பயந்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, ஒரே ஒரு மிசைலுக்கே எப்படின்னா எக்கச்சக்கமான மிசைல் வச்சிருக்காங்க, ஆயிரக்கணக்கான மிசைல் இருக்கு ஈரான் கிட்ட. அப்ப இதை வெளியில விட்டானா இஸ்ரேல் என்ன ஆகும்? இஸ்ரேல் துடிக்கிறது ஈரான் உள்ள அணு ஆயுத அணு மின் நிலையங்களை வந்துட்டு காலி பண்ணுவாங்க.
அணி செறிவூட்டு நிலையங்களை வந்துட்டு காலி பண்ணணுங்கிறது தான் அவனோட குறிக்கோளா இருக்கு. ஆனா அதே இது ரிட்டன் அடிக்குமோ ஒட்டுமொத்த இஸ்ரேல் காலியாகுங்கிறது இஸ்ரேல் யோசிக்கவே மாட்டேங்கான். முட்டாளதான் இன்னைக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம நூலிவன் மாதிரிதான் அப்படின்னே சொல்லிக்கிட வேண்டியதான். அவனே மாதிரிதான். ஏன்னா அவனும் இவனும் ஒரே மாதிரிதான். சேம் இதுலயும் வந்துகிட்டு நமக்கு ஒரு மாற்றமே தெரியாது. அந்த நிலைமையில தான் இருக்கும்போது இதுல வேற ஒரு பிரச்சனை வந்துட்டு அந்த இஸ்ரேல் உள்ள எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யூதனை கொன்றுவாங்க அந்த மாதிரி தான் இப்ப நிலைமை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாப்ல. எதை வச்சு சொல்றாப்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா சின்பத் தலைவர் ரோவன் பார் வந்துட்டு ரோவன் பாரை கொலை பண்றதுக்கும் ரோவன் பாரை மட்டும் இல்லாம வேற முக்கியமான ஒரு 3-4 பேரை கொலை பண்றதுக்கு நெதன்யாவோட டீம்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்துட்டு எடுத்து போட்டு உடைக்கிறாங்க. அதாவது யூதனே வந்துட்டு யூதனை கொன்றுவாங்க அந்த நிலைமையில தான் இப்ப போயிட்டு இருக்கு. வேற யாரும் வந்துட்டு அழிக்க வேண்டிய தேவையில்லை, யூதனை அழிச்சிருவாங்க அப்படிங்கிற அளவுதான் வந்துட்டு எதிர்கட்சி தலைவர் வந்துட்டு பரபரப்பான ஒரு நியூஸையும் வெளியில விட்டுருக்காங்க. என்ன இருந்தாலும் இதுக்கு வந்து மறுபடியும் அட்டாக்கா வந்துட்டு ஹூதி ஹார்பர் வந்துட்டு யமன்ல உள்ள ஹார்பர் வந்துகிட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு எதிர்பார்த்ததா அப்படிங்கிறது தான் ஹூதி சொல்லியிருக்காங்க. இன்சார்ல வந்து சொல்லியிருக்கிறது இது வந்து நாங்க எதிர்பார்த்ததா, நீங்க திருப்பி அட்டாக் பண்ணுவாங்க, உனக்கு இனி இருக்கு பேக்க, அதுக்குள்ள ரிப்ளை எப்படி வருங்கிறத நீங்க வந்து எதிர்பார்த்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஈரானை வந்துட்டு தொடர்றதுக்கான சான்ஸ் இல்லை. தொட்டானா அதோட பின் விளைவு பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இப்ப வந்து ஊதி காஞ்சி விட்டு என்ன நடக்குங்கிறத நம்ம வந்து பொறுத்துட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் உங்களிடம் உங்கள் எஸ்டி.